My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் NEET, JEE இந்த மாதிரியான காமன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக NCERT சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். We have started with physics அதாவது ஸ்டாண்டர்ட் 12th ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.4 and 1.5. 1.4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் 1.5 அப்படிங்கிற டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு வரும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸில் ஒரு 3 காமனான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும், அசம்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய சேனல் சார்பாக மாணவர்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ்னுடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த 2 குரூப்லையும் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்குரிய லிங்க்ஸ் அப்படிங்கிறது இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் த எண்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடித்த உடனே நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மாணவர்கள் இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, திரும்பவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியர்லி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே மாணவர்கள் நீங்கள் ஒரு வேளை பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டா எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படிங்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு கெட் த நோட்டிஃபிகேஷன். ஸோ வீடியோ போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் 2 டாபிக். ஒன்று வந்து 1.4 சார்ஜிங் பை இண்டக்ஷன். அட் த சேம் டைம் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see about charging by induction அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோவில், இன்றைக்கி மார்னிங் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பை கண்டக்ஷன் as well as சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் 1.2, 1.3 அப்படிங்கிற சாப்டர்ஸில் பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டரில் சார்ஜிங் பை இண்டக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைன் போயிடலாம். When we touch a pith ball with an electrified plastic rod, some of the negative charges on the rod are transferred to the pith ball. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இட் ஆல்சோ கெட்ஸ் சார்ஜ். அந்த பித் பாலும் என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ thus the pith ball is charged by contact அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக கான்டாக்டில் பிளேஸ் ஆகுது. ஒரு எலக்ட்ரிஃபைட் பிளாஸ்டிக் ராட் எடுத்துக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிஃபைட் பிளாஸ்டிக் ராடை வந்து டைரெக்டாக ஒரு பித் பாலோட டச் பண்ணினோம் அப்படின்னா அந்த பித் பால் அப்படிங்கிறதும் எலக்ட்ரிஃபை ஆகுது, அதாவது சார்ஜ் ஆகுது. ஸோ அது வந்து இட் இஸ் சார்ஜிங் பை கண்டக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இட் இஸ் தென் ரிப்பல்டு பை த பிளாஸ்டிக் ராட். அந்த பித் பால் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் ராடோட ரிப்பல் ஆகுது. பட் இட் இஸ் அட்ராக்டட் பை கிளாஸ் ராட் which is oppositely charged. ஒரு கிளாஸ் ராட் வந்து ஆப்போசிட்டில் சார்ஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும். சிமிலர் சார்ஜஸ், அப்படி லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். However, why an electrified rod attracts light objects is a question which we have still left unanswered. Let us try to understand. So இதை வந்து பின்னாடி படிக்கலாம், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறாங்க, ரைட்? 2 மெட்டல் ஸ்பியர்ஸ் ஆர் டேக்கன். மெட்டல் ஸ்பியர் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்பியரும் அப்புறம் வந்து பி அப்படிங்கிற ஒரு ஸ்பியரும் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து டைரக்டாக கான்டாக்டில் இருக்குது, ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்குது, ரைட்? ஸோ அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க சப்போர்ட்டட் ஆன் அன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்க. இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ஸ்.
ஸோ இன்சுலேட்டர்னா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது வந்து இட் டஸ் நாட் அலோவ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறத அலோவ் பண்ணாது. ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ், சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆகிறத அலோவ் பண்ணாது. அதுதான் வந்து இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் மூலமாக இந்த ஸ்டாண்டில் அந்த 2 மெட்டல் ஸ்பேஸை வச்சுருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பிங் எ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராட் நியர் ஒன் ஆஃப் த ஸ்பியர்ஸ். ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்பியர் கிட்ட ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, ஏ அப்படிங்கிற இதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடை வந்து பக்கத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே என்ன நடக்குது, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்பியர்ஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ராட். இந்த இதில் இருக்கிற இந்த ஸ்பியரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டமை சுற்றி வேலன்ஸ் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வேலன்ஸ் பேண்டில் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு ஆட்டம்ட்டுக்கும் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறுபடும். ஸோ இந்த ஆட்டமில், இந்த மெட்டலில் உள்ள ஆட்டமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்தால் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகுது. ஓகேவா. ஸோ போத் த கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ், திஸ் லீவ்ஸ் அன் எக்ஸசிவ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆன் த ரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் பி. ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், இந்த பியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரைட் சைடில் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த இது என்ன போட்டிருக்காங்க, போத் த கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் ஆர் பவுண்ட் இன் த மெட்டல் ஸ்பியர்ஸ் அண்ட் கேனாட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சார்ஜஸ், அதாவது இந்த ஏ அப்படிங்கிற மெட்டலில் உள்ள சார்ஜஸ் ஏக்குள்ளேயே தான் இருக்கும். பி அப்படிங்கிற இதுக்குள்ளே உள்ள சார்ஜஸ் பி அப்படிங்கிற இந்த மெட்டல் ஸ்பியருக்குள்ளேயே தான் இருக்கும். இது ஏலேருந்து பிக்கோ பியிலேருந்து ஏக்கோ எஸ்கேப் ஆகி போக முடியாது. டைரெக்டாக ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ரைட். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். therefore reside on the surfaces. அதனால தான் என்ன நடக்குது, இது வந்து இந்த சர்ஃபேஸை ஒட்டியே அப்படியே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, it cannot escape out of the sphere. இந்த ஸ்பியரை விட்டு வெளியே போக முடியாது. So the left surface of the sphere A has an excessive negative charge and the right surface of sphere B has an excessive positive charge. However, not all the electrons in the spheres have accumulated on the left surface. இந்த A அப்படிங்கிற இந்த ஸ்பியரில் உள்ள எல்லா நெகட்டிவ் சார்ஜும் லெஃப்ட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னா இல்லை. ஒரு சில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் அக்குமுலேட் ஆகிருக்கு. அதர் சார்ஜஸ் எல்லாம் அது எங்கெங்கே இருக்கோ அதே பிளேஸில் தான் இருந்துட்டு இருக்கு. ரைட். ஆஸ் a negative charge starts building up on the left surface of A, other electrons are repelled by these. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த இடத்துல வர வர என்ன ஆகும், இதில் உள்ள அதர் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். சிமிலர் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். ரைட். ஸோ அந்த ரீசன்னால ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். However, not all the electrons in the spheres have accumulated. Right. ஸோ இதான் பார்த்தோம். Other electrons are repelled by these. In a short time, equilibrium is reached. இந்த ஈக்குலிபிரியம்னா என்ன, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வில் ரிப்பல் த சிமிலர் நெகட்டிவ் சார்ஜஸ். இது வந்து ரிப்பல்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட், அதுக்கு மேலே எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேபிள் பொசிஷன். இப்போ வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத் பொசிஷனில் போயிட்டுருக்கிற அந்த ஆப்ஷனை தான் நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் ரீச் ஆன உடனே இந்த இடத்துல அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த ராட் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் டியூ டு த அக்குமுலேட்டட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஃபிகர் 1.4b அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் காமிக்குது. ரைட். ஸோ திஸ் ப்ராசஸ், த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் induction of charge அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. and happens almost instantly. இந்த ப்ராசஸ், இந்த ஃபிகர் பியில் இருக்கிற இந்த எல்லா ப்ராசஸும் இட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி. ஓகேவா. ஸோ அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே சார்ஜஸை அந்த 2 மெட்டல் ஸ்பியர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு செப்பரேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஃபிகர் பி அப்படிங்கிற ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏ மெட்டல் பி ரெண்டும் ஒட்டி விழுந்துச்சுனாங்க. இப்போ வந்து அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கிளாஸ் ராட் அப்படிங்கிறது அதுவும் பக்கத்துலேயே தான் ஏ அப்படிங்கிற அந்த ஸ்பியருக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. These two spheres are found to be oppositely charged and attract each other. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது, பி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இட் வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் ஈச் அதர். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தலாம். ரிமூவ் த ராட், த சார்ஜஸ் அந்த ஸ்பியர் ரீஅரேஞ்ச் தெம்செல்வ்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இந்த ராடு ரிமூவ் பண்ண உடனே ஏயில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரைட் சைடுக்கும், பியில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் லெஃப்ட் சைடுக்கும் அக்குமுலேட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சைடில் இருந்துச்சு, இங்கே நெகட்டிவ் சார்ஜுங்கிறது ஏனுடைய லெஃப்ட் சைடில் இருந்தது. ஒன்ஸ் இந்த ராட் எடுத்ததுக்கு அப்புறம்
இந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த சார்ஜஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகுது. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராடை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்தர் இந்த டிஸ்டன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, the charge on them get uniformly distributed over them. ஸோ இந்த சார்ஜஸ் இருந்துச்சுல, இந்த இடத்துல அக்குமுலேட்டர் இருக்கிற சார்ஜஸ் யூனிஃபார்மாக இந்த ரெண்டு ஸ்பியர்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது. இது எல்லாமே திஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது, இந்த நடக்கிற எல்லா ப்ராசஸுமே அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜிங் பை இண்டக்ஷன். இந்த இடத்துல ஃபிசிக்கலாக, அதாவது டைரக்ட் கான்டாக்டில் இந்த மெட்டல் ராடை வந்து இந்த மெட்டல் ஸ்பியரை வந்து டச் பண்ணல. இந்த கிளாஸ் ராட் இருக்குல்லையா, இந்த ராட், இந்த சார்ஜு பாசிட்டிவ்லி சார்ஜு ராடை வந்து டைரக்ட் கான்டாக்டில் நம்ம டச் பண்ணல. பட் இண்டக்ஷன், த்ரூ இண்டக்ஷன்னா என்ன, இதில் உள்ள சார்ஜ் வந்து டைரெக்டாக அங்கே இன்டியூஸ் ஆகுது, அதாவது தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு மேக்னெட்ஸ் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரே போல், நார்த் போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரிப்பல் பண்ணும், அதாவது ஒன்று எதிர்த்து தள்ளும். இது எதனால் நடக்குது, டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனாலயா? இல்லை, அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இட் டென்ஸ் டு ரிப்பல் ஈச் அதர். ஸோ ரெண்டையும் தள்ளுது, அதனால ரெண்டு போலும் வந்து இட் கோஸ் அவே. ஸோ அப்படி மாறி போகுது. ஆப்போசிட் போல்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும் நடக்குது. The positively charged glass rod does not lose any of its charge contrary to the process of charging by contact. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்ட் கான்டாக்டில், அதாவது சார்ஜிங் பை கண்டக்ஷனில் நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணும்போது அந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும். அது டைரெக்டாக இட் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த அதர் ஆப்ஜெக்ட். பட் இந்த சார்ஜிங் பை இண்டக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து ஜீரோ ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் சிமிலர்லி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் அது வந்து மெட்டல் ஸ்பியரில் இன்டியூஸ் ஆகும். அதுதான் வந்து இதில் போட்டிருக்கிற முக்கியமான விஷயம். ரைட். ஸோ இதில் வந்து அடுத்த இதில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹவு கேன் யூ சார்ஜ் எ மெட்டல் ஸ்பியர் பாசிட்டிவ்லி வித்தவுட் டச்சிங் இட். ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியரை பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த லைன்ஸை நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர் இருக்குது. ஓகேவா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்சார்ஜ்டு ஒரு மெட்டல் ஸ்பியர், அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பியர். ஓகேவா. இந்த ஸ்பியர் பக்கத்தில் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடை வந்து கொண்டு வராங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடை கொண்டு வராங்க. இந்த ஸ்பியரை வந்து கிரவுண்டோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. கிரவுண்டோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு ராடை பக்கத்தில் கொண்டு வந்தோடனே இதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இதனுடைய லெஃப்ட் சைடில் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அக்குமுலேட் ஆக ஆரம்பித்த உடனே இந்த கிரவுண்ட் பொசிஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கிரவுண்ட் கனெக்ஷனை எடுத்து விட்டாச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸும் ரைட் சைடில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸும் அக்குமுலேட் ஆகும். ஒன்ஸ் இந்த ராடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்கும், இந்த ஹோல் மெட்டல் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதுக்கு முன்னாடி உள்ள லைன்லாம் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இதில் இந்த மெட்டல் ராடை நெகட்டிவாக சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம என்ன சார்ஜ் கொண்டு வந்திருக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா. பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ராடை கொண்டு வந்திருக்கிறோம். இன்கேஸ் இந்த இதை வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியராக சேஞ்ச் பண்ணணும் வித்தவுட் டச்சிங், இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் மெட்டல் ஸ்பியர், திஸ் அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியரை நெகட்டிவ் சார்ஜாக மாற்றணும், நெகட்டிவ்லி சார்ஜாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் கொண்டு வந்ததுக்கு பதிலாக பாசிட்டிவ் சார்ஜ்டு ராடை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த என்டையர் ப்ராசஸ் வில் பி ரிவர்ஸ்ட் அண்ட் இந்த மெட்டல் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். ஓகேவா. ஸோ அதான் வந்து பின்னாடி இருக்கிற லைன்ஸில் போட்டிருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேர் இருக்குது, டூ டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி யார் நேம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். உங்களால் ரிமெம்பர் பண்ண முடிஞ்சு, ரீகால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் டென்ஸ் டு கேன்சல் ஈச் அதர். ஓகே. ஸோ அதனுடைய இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்னுடைய எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் டென்ஸ் டு கேன்சல் ஈச் அதர். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி த என்டையர் சம் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஜீரோவாகிடும். ஸோ வி ஷால் நவ் டிஸ்கிரைப் த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜ். அதர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
if the sizes of charged bodies are very small as compared to the distance between them, we treat them as point charges. Point chargesனா என்ன அப்படின்னா வந்து 2-3 இது இருக்குது. அதாவது இப்போ சார்ஜஸில் வந்து ஸ்மாலாக இருக்கிறது வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் பாயிண்ட் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல வந்து அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ்னு சொல்லி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have not yet given a quantitative definition of charge. We shall follow it up in the next session. அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட், இங்கே பண்ணலாம். if a system contains 2 point charges q1 and q2. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது q1, இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது q2. ஸோ q1 அண்ட் q2ங்கிற 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டம்னுடைய சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the total charge of the system is obtained by simply adding algebraically q1 and q2. ஸோ இதனுடைய ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து the net charge of the system அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் ஒரு சிஸ்டமில் வந்து n சார்ஜஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், q1 q2 q3 எக்ஸெட்ரா q1 அப்படிங்கிற சார்ஜஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா the total charge of the system will be equal to q1 q2 q3 plus q etc. to plus qn அப்படிங்கிறது வரும். ரைட், ஸோ 10 சார்ஜ் இருந்துச்சுன்னா 10ஐயும் ஆட் பண்ணுறீங்க, 5 சார்ஜ் இருந்துச்சுன்னா 5ஐயும் ஆட் பண்ண போகிறீங்க, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸையும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, சார்ஜ் ஹேஸ் மேக்னிடியூட் பட் ஹேஸ் நோ டைரக்ஷன். சார்ஜுக்கு மேக்னிடியூட் இருக்குது ஆனால் டைரக்ஷன் இல்லை. சிமிலர்லி டு மாஸ். ஸோ இது வந்து மாஸும் சார்ஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஹவவர் தேர் இஸ் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் சார்ஜ். மாஸ்க்கும் சார்ஜுக்கும் இடையில ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாஸ் ஆஃப் த பாடி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அந்த மாஸ் ஆஃப் த பாடி, ஒரு பாடியினுடைய மாஸ்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். whereas a charge can be either positive or negative. சார்ஜினுடைய வேல்யூ மேக்னிடியூட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். as we already discussed, there are 2 types of charges. One is positive charge and the other one is negative charge. So proper signs have to be used while adding the charges in the system. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 சார்ஜஸ் இருக்குது ஒரு சிஸ்டமில். அந்த 5 சார்ஜஸ்னுடைய வேல்யூ +1 +2 -3 +4 and -5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது என்ன சிம்பிள், என்ன விதமான சார்ஜ், என்ன டைப் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ், இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட், ஸோ அப்போ அந்த சிம்பிள்ஸோட நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த நெட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து -1 in the same unit. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have already hinted to the fact that when bodies are charged by rubbing, there is a transfer of electrons from one body to other body. No new charges are either created or destroyed. நம்ம வந்து ஆல்ரெடி டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை கண்டக்ஷன்லேயும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மெட்டீரியல் இருக்கக்கூடிய சார்ஜ் இன்னொரு மெட்டீரியலுக்கு, இன்னொரு மெட்டலுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இது வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, அதை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இட் இஸ் எய்தர் created or destroyed அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல. A picture of particles of electric charge enables us to understand the idea of how conservation of charge. When we rub 2 bodies, what one body gains in charge, the other body loses. 2 பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 மெட்டல் இருக்குது. இந்த 2 மெட்டலை நீங்கள் வந்து எல்லாம் 2 மெட்டீரியலை நீங்கள் வந்து ரப் பண்ணுறீங்க, ஒன்னோட ஒன்று தேய்க்கிறீங்க அப்படின்னா ஒரு இதில் இருக்கிற சார்ஜ் இன்னொரு இதுக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் சார்ஜஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வித்தின் an isolated system consisting of many charged bodies, due to the interaction among the bodies, charges may get redistributed. ஸோ சார்ஜஸ் என்ன ஆகலாம், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகலாமே தவிர, பட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். கன்சர்வ்ட்னா என்ன, அது வந்து மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, கன்சர்வேஷன்னா சேமிப்புன்னு சொல்லி அர்த்தம். கன்சர்வ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சார்ஜ் அதே வேல்யூவில் தான் இருக்க போது, இட் வில் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. இதை எக்ஸ்பெரிமெண்டலாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் நெட் சார்ஜ் கேரிட் பை an isolated system, although the charge carrying particles may be created or destroyed in the process. Sometimes nature creates charged particles. ஸோ ஒரு சில நேரங்களில் இயற்கையாகவே சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரைட், ஸோ a neutron turns into proton and an electron. ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் மாறும்.
the proton and electron thus created have equal and opposite charges. இந்த protonsக்கும் electronsக்கும் பார்த்தீங்கன்னா equal and opposite charges இருக்கும். அந்த total charges 0. அப்போ நியூட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ என்ன? அது வந்து 0 தான். நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து அதனுடைய சார்ஜ் வேல்யூங்கிறது 0. ஆனால் அது வந்து இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு, அதாவது எப்படி அது மாறலாம்? இட் கேன் டேர்ன் இன்டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரானாகவும் அது வந்து இது மாறலாம், ரைட்? ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது 0 தான். வித்தியாசங்கள் தான் வருதே தவிர சார்ஜ் என்டையர் சம் சார்ஜ் டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த கிரியேஷன். ஸோ மாறினாலும் கூட, கன்வெர்ட் ஆனாலும் கூட அந்த நெட் சார்ஜ் அப்படிங்கிறது மாறாது. த என்டையர் சார்ஜ் கன்சர்வ் அப்படிங்கிறதா இந்த செகண்ட் 1.5 வந்து சொல்றாங்க. முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலி இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் தட் ஆல் ஃப்ரீ சார்ஜஸ் ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் அ பேசிக் யூனிட் சார்ஜ், பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் denoted by E. ஸோ எல்லா இதுவுமே வந்து இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் denoted by E அப்படிங்கிறது தான். E அப்படிங்கிற வேல்யூவில் தான், வேல்யூவோட பேசிக் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அதனுடைய டோட்டல் சார்ஜ், ஃப்ரீ சார்ஜஸுடைய வேல்யூ. தஸ் சார்ஜ் Q on a body is always given by, அப்போ டோட்டலாக அந்த ஒரு பாடியோட டோட்டல் சார்ஜ் எப்படி இருக்கும்? Q is equal to N into E. N அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் நம்பர், சரியா? N அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர், வேற N is an any integer, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். The basic unit of charge is the charge that an electron or proton carries. ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னவா இருக்கும்? ஒரு எலக்ட்ரானோ ப்ரோட்டானோ அது வந்து சுமந்து வர்ற டோட்டல் சார்ஜ்னுடைய வேல்யூவாக தான் அந்த total unit, basic unit of charge அப்படிங்கிறது வந்து by convention the charge on an electron is taken to be negative. எலக்ட்ரான்ல இருக்கிற சார்ஜ் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், சேம் டைம் புரோட்டான்ல இருக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம், சரியா? புரோட்டான்ல இருக்கிற இதை வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். the fact that electric charge is always an integral multiples of E termed as quantization of charge அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல the fact that the charge is always integral multiples of E termed as a quantization of charge. Therefore, there are large number of situations in physics where certain physical quantities are quantized. The quantization of charge was first suggested by the experimental laws of electrolysis discovered by English experimentalist Faraday அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த குவான்டைசேஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை மில்லிகன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1912 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாரு. ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட்ஸ், SI யூனிட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஸோ SI யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கால்ட் எ கூலோம். ஒரு யூனிட் சார்ஜ் வந்து அதனுடைய SI யூனிட் என்ன அப்படின்னா கூலோம்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய வந்து டினோட் பண்ற சிம்பிள் வந்து C. A coulomb is defined in terms of the unit of electric current which you are going to learn the subsequent. அடுத்த இதில் கூலோம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் அடுத்த சாப்டர்லேயே நம்ம பார்ப்போம். In terms of definition, 1 coulomb is the charge flowing through a wire in 1 second. ஒரு செகண்ட்ல flow ஆகக்கூடிய சார்ஜஸ் if the current is 1 ampere. 1 ampere current 1 செகண்ட்ல ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ஒரு கூலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ இருக்குது, சரியா? இந்த இதுக்கு வந்து நமக்கு வேல்யூ இருக்குது. இந்த சிஸ்டம் the value of basic unit of charge. Basic unit of charge என்ன அப்படின்னா E is equal to 1.602192 into 10 to the power minus 19 coulomb. 1.602192 இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thus there are about 6 cross 10 to the power 18 electrons charge of -1 column. -1 columnல 6 cross 10 to the power -10 to the power 18 electrons இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In electrostatics, charges of this large magnitude seldom encountered. இந்த செல்டம்னா என்ன அப்படின்னா rarely encountered அப்படின்னு சொல்லுவோம். And we use smaller units, 1 micro column. அதனால ஒரு காலம் மைக்ரோ காலம் யூஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ காலம்னா என்ன? 10 to the power -6. மைக்ரோனா 10 to the power -6 or 1 milli column, right? 1 milli column என்ன? 10 to the power -3 column, right? So மைக்ரோ காலம் இல்லைனா மில்லி காலம்ல நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். If the electrons are the only basic charges in the universe, all the observed charges have to be integral multiples of E. So அதாவது என்ன சொல்றாங்க? If protons and electrons are the only basic charges in the universe, இந்த யூனிவர்ஸ்ல சார்ஜஸ்ல புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா all the observable charges have to be integral multiples of E.
எல்லா சார்ஜஸ்னுடைய அப்சர்வபிள் சார்ஜஸ் எப்படி இருக்க போகுது, இட் ஷுட் பி the integral multiples of E உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல 1.6029 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிட்டோம்ல 1.602192 into 10 to the power minus 19 கூலும் அப்படிங்கிறது தான் E உடைய வேல்யூ, அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட். Thus if a body contains N1 electrons and N2 protons, the total amount of charge of the body is N2 into E plus N1 into minus E, which is equal to N1 minus N2 minus N1 into E. Since N1 and N2 are integers, their difference is also an integer. N1 N2 அப்படிங்கிறது என்ன, number of charges இல்லை, இப்போ அது வந்து integer value, அதனால difference அப்படிங்கிறதும் integer value தான் இருக்கும். Thus a charge on any body is always an integral multiple of E. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துலேயே பார்த்தோம், integral multiples of E தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல பார்த்துருக்குறோம். ஸோ அதே தான் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தியரட்டிக்கலாகவும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ the step size is however very small because at microscopic level we deal with the charge of few microcoulomb. At this scale the fact of charge of a body can increase or decrease in units of E is not visible. இது வந்து மைக்ரோகாலம் அப்படின்னு பார்க்கும்போது அது மைக்ரோஸ்கோபிக் லெவல்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அது வந்து it is not visible. So in this respect the grainy nature of the charge is lost and it appears to be continuous. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் லைன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு லைன் போடல. ஸோ இதே இடத்துல நம்ம வந்து கண்டினியூஸாக டாட்லாம் வச்சுட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும், ஒரு டைரக்ட் கண்டினியூஸ் லைன் மாதிரியே தான் தெரியும். பட் அந்த இடத்துல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து லூஸ் பண்ணி In this respect, the grainy nature of the charge is lost and it appears to be continuous. அதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த இது வந்து நமக்கு எப்படி தெரியும், ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரே கண்டினியூஸ் லைனாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து லூஸ் ஆகிடும். The grainy nature of the charge is lost அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The situation can be compared with the geometrical concepts of points and lines. A dotted line viewed from a distance, அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். At the macroscopic level, ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக்கில் பார்க்கும்போது ஓகே, மேக்ரோஸ்கோபிக்கில் பார்க்கும்போது one deals with charges that are enormous compared to the magnitude of charge E. Since E is equal to 1.6 into 10 to the power 19 coulomb, a charge of magnitude, say 1 microcoulomb, ஒரு microcoulomb இருக்கக்கூடிய charge will contain something like 10 to the power 13 times of the electronic charge. ஸோ ஒரு மைக்ரோகாலமில் எவ்வளோ எலக்ட்ரானிக் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா 10 to the power 13 times the electronic charge will be there. At this scale, the fact that charge can be increased or decreased only in units of E, it is not very different from saying that charge can take continuous values. Thus, the others are the macroscopic level. So, macroscopic level, the quantization of charge has no practical consequences and can be ignored. Macroscopic level, the quantization அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். However, at the microscopic level where the charges are involved are of the order of few tens or hundreds of E, they can be counted. So microscopic levelல பார்க்கும்போது இந்த சார்ஜஸ் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம we have to take it into account அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is the magnitude of scale involved that is very important. ஸோ magnitude of scale என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து நம்ம குவான்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதில் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் எக்ஸாம்பிள் 1.3. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 1.4 சாப்டர் பார்த்துருக்கிறோம், சார்ஜிங் பை கண்டக்ஷன் பார்த்துருக்கிறோம். அட் த சேம் டைம் 1.5ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து அடிட்டிவ் சார்ஜஸ், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் சார்ஜஸ் கன்சர்வ்ட், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கூட வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஆர் இன்வைட்டட், அண்ட் அது வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்காக உங்களுக்கு நன்றிகள். தேங்க்யூ.